ஹெச்சிஎஃப் அதோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது அதுல இருக்கக்கூடிய 4 மாடல்ஸ். 4ன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. எல்சிஎம்ல ஒரு 2 டைப் இருக்கு, ஹெச்சிஎஃப்ல ஒரு 2 டைப் இருக்கு. ரெண்டுமே ஈஸி தான். அதை நான் டோட்டலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் சில பேசிக்ஸா இப்ப நம்ம பார்க்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் வந்து உங்களுக்கு புரியும். இப்ப இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு நம்பர் 6, 8. எந்த நம்பரை, எந்த எண்ணை, எண்ணுங்கிறது ஒரு நம்பர், இதுதான் ஒரு எண். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த எண்ணை, நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் கேட்கிற கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். மைக்ல பேசலாம் அல்லது டைப் பண்ணலாம். எண்ணுங்கிற நம்பரை தான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க ஆன்சர். இங்கிலீஷ்லயும் கேட்கிறேன், தமிழ்லயும் கேட்கிறேன். which number n is divided by 6 and 8? தமிழ்ல சொல்றதுன்னா, எந்த எண், எண் கேபிட்டல் எண் என்ற எந்த எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்? வாட் இஸ் ஆன்சர்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும், ஒரு எண் சொல்லணும். அந்த எண்ணை வந்து 6ம் 8ம் வகுக்கும் அப்படின்னு கேட்கிறேன். எந்த எண்ணை 6 வகுக்கணும் 8 வகுக்கணும் அப்படின்னு சொல்றேன். 24 சார். ஓகே, 24. வேற ஏதாவது ஆன்சர்? 48. 48. வெரி குட். 72. நீங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் சரி, இப்ப 720 கூட சொல்லுவேன், 240 கூட சொல்லுவேன். நான் கேட்டதுக்கு ஆன்சர் 240 கூட சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. சோ நான் கேட்டது என்ன, ஒரு நம்பருங்க. நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க, அந்த நம்பரை 6 வகுக்கிறோம் 8 வகுக்கிறோம். Tell me some number. That number must be divisible by 6 as well as 8. அப்படின்னா ஒருத்தர் 48 சொல்லுவாரு, ஒருத்தங்க 24 சொல்லுவாங்க, 72 சொல்லலாம், 2400 சொல்லலாம், 24 லட்சம் சொல்லலாம், 24 கோடி சொல்லலாம், 7200 கோடி சொல்லலாம். எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். பட் இப்ப நான் அதுல வார்த்தையை சேர்க்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், எந்த மிகச்சிறிய எண்ணை, எந்த மிகச்சிறிய எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்? which smallest number is divisible by 4, 6 and 8? அப்படின்னா இப்ப ஆன்சர் என்ன? 24. 24 சார். இப்படி கேட்டாதான் 24. நான் கேட்டேன்ல, அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லணும். கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுமா? நான் கேட்டதுக்கு ஸ்மாலஸ்ட் இல்லாம நான் இப்ப கேட்கிறேன், எந்த எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்? எந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 24Kன்னு தான் சொல்லணும். 24ன்னு சொல்லக்கூடாது, 48ன்னு சொல்லக்கூடாது, 72ன்னு சொல்லக்கூடாது. 24K தான் மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். ஏன்னா கேக்கு 1 போட்டா 24 கிடைக்கும், 48 என்ன நீங்க 24,000 கோடின்னு சொன்னது எல்லாமே இதுல வந்துடும். 72,000 கோடியோ இல்ல 72 கோடியோ 72 லட்சமோ எல்லாமே இதுல வந்துடும். இல்ல 72,24,000 எல்லாமே இதுல வந்துடும். அப்போ the best answer is 24K. கேங்கிறது நேச்சுரல் நம்பர். கேக்கு 1 போட்டா 24, 2 போட்டா 48, 3 போட்டா 72, அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப நான் கேட்க போறது என்ன அப்படின்னா, எந்த எண்ணை, இப்ப விரும்பல கேட்க போறேன். உங்களை கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இதுலதான் நான் சொல்றதுல புரியலைன்னா சொல்லுங்க, இதெல்லாம் புரியணும். புரியலைன்னா புரிஞ்சுக்கங்க, திரும்ப திரும்ப கூட கேளுங்க. எந்த எண்ணை, எண்ணு என்ற எண்ணெய், அந்த எண்ணுங்கிற எண்ணெய் என்ன சொல்லணும்? எந்த எண்ணெய், அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த எண்ணெய் 6ம் 8ம் வகுக்க மீதி 2 வரும், முறையே 2 வரும். அந்த நம்பரை 6ஆல வகுத்தாலும் மீதி 2, 8ஆல வகுத்தாலும் மீதி 2. which number n when divisible by 6 or 8 leaves respective reminders 2 in each case? 24K plus 2. Okay, very good. So அப்படிப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா, வெரி குட், எக்ஸலண்டா சொன்னாங்க. 24K plus 2. சோ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 24K plus 2. இதுல இருந்து நான் நிறைய நம்பரை உருவாக்கிக்கலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டா என்ன பண்ணணும்? எப்பவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டா கேக்கு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்?
1. கேக்கு 1 போட்டீங்கன்னா அப்படிப்பட்ட மிகச்சிறிய எண் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன நம்பர்? 26. 26. 26 தான் 6ஆல வகுத்தா மீதி 2, 8ஆல வகுத்தாலும் மீதி 2. போனதுல பார்த்தோம் எந்த எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்னு பார்த்தோம். 24Kன்னு சொன்னீங்க. அதுல மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 24 அப்படிங்கிறது மிகச்சிறிய எண். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், இதுல ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. சில பேருக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேத்துக்கே புரியாம போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கறேன் அப்படின்னா, இதெல்லாம் இப்ப தெரிஞ்சாதான் இந்த டைப்புங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய டைப்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா அங்க சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு. இப்ப நான் கேட்க போறேன் பாருங்க, எந்த மிகச்சிறிய எண்ணை, எண்ணுங்கிறது எண், அந்த எண்ணைன்ற சொல்றது ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறது கேபிட்டல். எந்த மிகச்சிறிய எண்ணை 6ம் 8ம் வகுக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோம் 24. எந்த மிகப்பெரிய எண்ணை 6ம் 8ம் வகுக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு யாராலுமே ஆன்சர் சொல்ல முடியாது. எந்த மிகப்பெரிய எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது எவ்வளவு பெரிய நம்பரா வேணாலும் இருக்கலாம், பெரிய நம்பரா இருக்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா அதை விட அதுக்கு 24 கூட்டிட்டு அதை விட பெரிய நம்பர் சொல்லுவேன். அப்போ இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும், பெரிய நம்பர் இருக்காது. ஆனா 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கேட்பாங்க எக்ஸாம்பிள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா. எந்த மிகப்பெரிய 2 இலக்க எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்? Which largest 2 digit number is divisible by 6 and 8? புரியுதா நான் கேட்ட கேள்வி? எந்த மிகப்பெரிய 2 இலக்க எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்? எந்த மிகப்பெரிய 2 இலக்க எண்ணை 6ம் 8ம் வகுக்கும்? Which largest 2 digit number is divisible by 6 and 8? சொல்லுங்க ஆன்சர். 96 சார். வெரி குட். 24, 48, 72 இப்படியே போயிட்டே இருக்கணும். அல்லது 24 கேக்கு 1 2 போயிட்டே இருக்கணும். 72 பெரிய நம்பரா? இல்ல. அதுக்கு அடுத்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதோட 24 கூட்டினா 60, 96. 96க்கு அப்புறம் போனீங்கன்னா 3 டிஜிட் ஆயிடும். அப்போ மிகப்பெரிய 2 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 96. இந்த 96 எப்படி வந்துச்சு அப்படின்னா 24Kல K ஈக்குவல் டு 4 போட்டதுனால வந்துச்சு. இந்த K ஈக்குவல் டு 4 நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நேரடியா K ஈக்குவல் டு 4ன்னு கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் முடியும், பட் மோஸ்ட்லி முடியாதுன்னு வச்சுக்கோங்க பெரிய நம்பர் எல்லாம் கேட்கும் போது. அப்போ இந்த K எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிப்போம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்னதுன்னா Kக்கு ஒரு 3 போட்டு பார்ப்பேன். 3 போட்டா என்ன வருது? 72. சரி இன்னொன்னு போடலாமா? சரி இன்னொன்னு போடுவோம். 4, 96. பரவாயில்லையே, இன்னும் 2 டிஜிட்டேவா இருக்கு. சரி 5 போட்டு பார்ப்போம். 24க்கு 5 போட்டப்ப 120. ஆஹா, இது 3 டிஜிட் ஆயிடுச்சு. எனக்கு 2 டிஜிட்ஸ் தான் வேணும். அப்ப 2 டிஜிட்ல பெருசு என்னன்னா 4 போறவரை நீ பாட்டிக்கணும். திஸ் இஸ் கால் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். என்னால டைரக்டா 4 கண்டுபிடிக்கல, 3 போடுறேன். இப்போ 5 இப்ப எடுத்தோடனே 5 போட்டேன்னா 120 ஆயிடுச்சு. சரி குறைக்கணும், இது 100 தாண்டிடுச்சு, 3 டிஜிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். சோ திஸ் இஸ் ட்ரையல் அண்ட் மெத்தட். கடைக்கு போய் செப்பல்லாம் வாங்குறோம்ல, நிறைய இடத்துல ட்ரையல் அண்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் ட்ரையல் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரையல் அண்ட் எரர் என்ன தெரியுங்களா? ட்ரை பண்ணி பார்க்கணும். அது சரியா வரலைன்னா அடுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் சரியா வரலைன்னா அடுத்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு செருப்பு கடைக்கு போறீங்க, சைஸ் கரெக்டா தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சட்டை கடைக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு 8ஆம் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. 8ஆம் நம்பர் டைட்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன கேட்போம்? 7ஆம் நம்பர் கேட்க கூடாது. 7ஆம் நம்பர் கேட்டா நமக்கு ரீசனிங் ஸ்கில் கம்மி அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஐக்கியூ ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். அப்போ 8ஆம் நம்பர் சேரல அப்படின்னா, டைட்டா இருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து 9 கொடுங்க. ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா 10 கொடுங்கன்னு கேட்போம். அப்ப 10 டைட்டா சரியா இருக்கும். இல்ல 10 ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா சரி 9 போதும் அப்படின்னு சொல்லுவோம். So this is called trial and error method. நிறைய இடத்துல லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல. சமையல்ல எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. உப்பு போடுறதுக்கு சார். சூப்பர். உப்பு போட்டு பாப்பீங்க தெரியுங்களா? எடுத்த உடனே அந்த குழம்புக்கும் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட கரெக்டா போட முடியாது.
என்ன பண்ணுவீங்க, ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, ஒரு உப்பு போடுவீங்க, கொஞ்சம் எடுத்து கைப்பிடி போடுவீங்க. அப்போ எப்பவுமே குறைஞ்சுதான் போடுவீங்க, அதிகமா போட மாட்டீங்க. ஏன்னா அந்த குறைஞ்சு போட்டுட்டு திரும்ப பார்த்துட்டு அதெல்லாம் கலக்கி விடணும், இல்லைன்னா ஒரு இடத்துல தங்கிடும். ஸோ கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து லைட்டா சாப்பிட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போடுவீங்க. அப்புறம் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம். அந்த மாதிரி சோறு வந்துருச்சான்னு எப்படி தெரியும்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம்ல வேகலை, சரி இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பு பற்ற வைப்போம், அடுத்து வெந்துருச்சுப்பா அடுப்பு ஆஃப் பண்ணு. ஸோ திஸ் இஸ் அப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். ஒரு கடைக்கு போறீங்க, ஜாமான் வாங்குறீங்க, 300 ரூபா சொல்றான், பைய விட்டு ஃபர்ஸ்ட் பாக்கெட் எடுக்கிறீங்க, 200 ரூபா வருது. அப்ப இன்னொரு 100 ரூபா தேவை. அது இன்னொரு பைய விட்டு காசை விட்டு எடுக்கிறீங்க, அது 50 ரூபா வருது. ஓ பத்தாது, அப்ப இன்னொரு 50 ரூபா வேணும். அப்ப இன்னொரு எடுக்கிறீங்க 100 ரூபா. ஓகே, இதை வச்சு கொடுத்துடலாம். அப்போ அந்த மாதிரி எடுத்த உடனே அப்படியே பாக்கெட்ல இருந்து 250 ரூபா நீங்க எடுக்க முடியாது. நீங்க வெளியே எடுத்து பார்த்து வேணா எடுக்கலாம், சொல்றேன். இந்த மாதிரி நிறைய நிறைய இடத்துல நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, அதான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் கொடுப்பீங்க. இது போதுமா, வயிறு நிரம்பிருச்சா, நிரம்பல, அப்ப திரும்ப கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பீங்க. எல்லாமே எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும். இப்ப அதே மெத்தட்ல தான் இங்க பாருங்க, இதே நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மிகச்சிறிய 3 இலக்க எண்ணை 6ஆல் 8ஆல் வகுத்தால் மீதிகள் முறையே 2 வரும்? Which smallest 3-digit number, ஞாபகம் வச்சுக்கோங்க, which smallest 3-digit number when divisible by 6 and 8 leaves respective reminders 2 in each case? What is the answer? 122. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், புரியலன்னா சார் ஒரு தடவை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க சார்னு கூட சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எத்தனை வேணாலும் ரிப்பீட் பண்ண ரெடி. ஆனா புரிஞ்சுக்காம மட்டும் இருக்கிறாய். அப்போ இப்ப இவங்க சொன்னது கரெக்ட். இது 3 இலக்கம்னு சொல்லிட்டேன். 3 இலக்கம் அப்படின்னா அப்ப கேக்கு என்ன மதிப்பு போட்டா 3 இலக்கமாகும்? இந்த 24 k+2. கேக்கு 1 போட்டா 26 வரும், 2 போட்டா 48 + 2 50 வரும், 3 போட்டா இப்ப டைரக்டா நான் என்ன போட்டு பார்ப்பேன், ஒரு 4 போட்டு பாக்குறேன்னு வச்சு, 4 போட்டா 96 + 2 98 வரும். அப்ப இன்னும் 3 இலக்கமே வரல, அப்ப 5 போடுவேன். 5 போட்டீங்கன்னா 120 + 2. ஸோ ஆன்சர் நான் கேட்டதுக்கு ஆன்சர் 120 + 2 122. ஸோ இதே லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் கேட்கலாம், அல்லது ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் கேட்கலாம், அல்லது லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் கேட்கலாம். 5 digit வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேயோட மதிப்பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். நேரடியா உடனே டைரக்டா தான் கண்டுபிடிச்சிட முடியாது. ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து கெஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப கம்மியா வந்துருச்சு அப்படின்னா கேயோட மதிப்பை கூட்டணும். கேயோட மதிப்பு அதிகமா வந்துருச்சு அப்படின்னா கேயோட மதிப்பை குறைக்கணும். சோ இந்த வகையில தான் இந்த கேயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். மீதியே வரலனா 24, இந்த எக்ஸாம்பிள் 24k பிளஸ், ஆக்சுவலா இதுதான் ஜெனரல் ரூல், என்னன்னா 20k + r, ஆறுங்கிறது மீதி. மீதியே வரலனா r 0 ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னவாயிரும்? இந்த போன ப்ராப்ளம் மாதிரி 24k ஆயிடும். மீதி என்ன வருதோ அதை போட்டுரும். அந்த காமன் பொதுவாக வர்ற மீதிய சொல்லுவாங்க. இதுதான் முதல் டைப், எல்சியத்தோட முதல் டைப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் எல்சிஎம், மீசிமாவோட மாதிரி 1. ஒரு எண்ணை, அந்த எண்ணை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணு தான் ஒரு எண்ணோ ஏதோ ஒரு எண்ணு. அந்த எண்ணை D1 D2 D3 ஆல் வகுக்க, இப்ப நான் சொன்னேன் 6 8 இந்த மாதிரி எத்தனை நம்பர்ல வேணாலும் வகுத்தால் மீதி அனைத்திலும் 6ங்கிற ஒரு மீதி வரும், ஒரே மீதி வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த எண் என்ன அப்படின்னா, அந்த எண் கேபிட்டல் எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கொடுத்திருக்க நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்க சொன்னோம்ல 6க்கு 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க வேணும். 6 8ங்கிறது கொடுத்திருக்க நம்பர். இங்க ஜென்ரலா D1ங்கிற ஒரு நம்பர், D2ங்கிற நம்பர், D3 எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு பிளஸ் ஆர். அங்க சொன்னேன்ல இப்ப 6ன்னு சொன்னேன்ல, 2 வந்தா 2 மீதி, இல்ல மீதியே வரலன்னா 0 போடுவோம். அப்ப இதை எழுதுங்க டோட்டலா. நான் சொன்னதா எக்ஸாம். கேங்கிறது இயலன்,
கேக்கு மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும்னா கேக்கு 1 போடணும். மிகப்பெரிய எண்ணிலக்க கண்டுபிடிக்கணும்னா கேயோட மதிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இதை எழுதிட்டு இந்த ப்ராப்ளத்தை எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ்ல காட்டுறேன். முதல்ல தமிழ்ல எழுதிக்கங்க, அந்த ப்ராப்ளத்தை எழுதிக்கங்க. இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க. சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 607. 607. 607ஆமா? Yes, sir. என்ன டிஜிட்மா கேட்டிருக்கு? எத்தனை டிஜிட்மா கேட்டிருக்கு? Sorry, sir. 4 டிஜிட் கேட்டிருக்குமா? 1207, sir. மிகச்சிறிய 4 இலக்கம் தானமா கேட்டிருக்கு. தமிழ் செல்வி, நீங்க மிகப்பெரிய போட்டிருக்கீங்க. சாரிங்க சார், இப்ப போட்டுறேங்க சார். சிறிய ஏன் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் வரீங்க பாருங்க. எவ்வளவு கிளியரா போட்டிருக்கு, மிகச்சிறியன்னு போட்டிருக்கு. நீங்க அதாவது நம்ம எப்பவுமே ஏட்டிக்கு புட்டியாவே பண்ணி பழக்கம். எல்லாரும் தான், நீங்க மட்டும் கிடையாது. நான் சொல்றது நீங்கன்னா என்ன, எல்லாரும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம வீட்டுல என்ன சொல்றோமோ அதுக்கு ஏட்டிக்கு பூட்டியாவே நடந்து இங்கேயே பாத்தீங்கன்னா சிறியன்னு கேட்டா பெரியத்தை போடுவோம். அறிஞ்சொரு பொருள் தமிழ கேட்டா நம்ம எதிர்பார்த்த போடுவோம். அது நடப்போம். அப்படிதான் இருக்கும். ஹியூமனுக்கு அப்படி ஒரு டெண்டன்சி இருக்கும். நீங்க ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா நான் சொல்லுவேன் எப்பவுமே. இப்ப நீங்க மொபைல ரொம்ப நேரம் பார்த்து வெறுத்து போயிட்டீங்க. இல்ல உங்க பசங்களோ யாரோ ஒருத்தாங்க, நீங்க ரொம்ப நேரம் பார்த்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ உங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. சரி கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்ட்டு போகலான்னு இருக்கீங்க. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒரு மொபைலை பார்த்துட்டீங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. திரும்ப உங்களுக்கே வெறுத்து போய் சரி படிப்போம் இதை தூக்கி போட்டு அப்படின்னு இருக்கும்போது வீட்டுல இருந்து அப்பாவோ அம்மாவோ உங்களை கண்ணா பின்னான்னு திட்டி இன்னும் எப்ப பாரு இந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கே போய் படி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன டெண்டன்சி வரும் நார்மலா ஒரு குழந்தைகளுக்கு? நீங்களே போய் படிக்கலான் இருந்தீங்க, ஆனா இப்ப உங்க அம்மா சொல்றாங்க போய் படின்ட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே படிக்கணும்னு இருந்தோம் ஆனாலும் போக மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் மொபைல பார்த்துட்டு தான் போவீங்க. உங்களுக்கே பிடிக்கல. ஆனா என்னடா அவங்க சொன்னதா உடனே போய் செய்யணுமா? இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம். ஏட்டிக்கு பூட்டி அதான் சொல்றேன். அது எல்லாமே நம்ம அப்படியே மசில் மெமரின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள வந்துடும். அதனாலதான் அங்க அப்ப வரும். பெருசு கேட்டா சிறுசு சொல்றது வரும். இதான் கேர்லெஸ் மிஸ்டேக். சில்லி மிஸ்டேக்ஸ்ங்கிறது என்னது? நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா ஆன்சர் பண்றது. சில பேர் கரெக்டா தப்பா ஆன்சர் பண்ணுவான். அதான். சரி, இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்சிஎம். எதுக்கெல்லாம் எல்சிஎம்? 15, 20, 24, 30. இதுக்கு மேல எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் அந்த பாட்டை போல. எவ்வளவு எல்சிஎம் சொல்லுங்க? 600, சார். எல்சிஎம்ஏ 600-ஆ? 120 வராதாமா? எல்சிஎம்ஏ தப்பா போட்டீங்கன்னா ஆன்சரே தப்பாயிடுமேமா. ஏமா எல்சியத்தை தப்பா போடுறீங்க? இந்த ப்ராப்ளத்துக்கு எல்சியத்தை தப்பா போட்டீங்கன்னா ஆன்சரே தப்பாயிடும். முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தப்புச்சுன்னா அப்புறம் எப்படி பண்றது? எல்சியமே தப்பு பண்றீங்க என்ன அர்த்தம்? ஏன் தப்பு பண்ணமா அதை கண்டுபிடிங்க. ஏன் நான் எல்சியத்தை தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத பாக்கணும்ல. என்ன நம்பர்? 15, 20, அப்புறம் என்ன 24, அப்புறம் 30. நார்மலா என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் தானே. எது வேணாலும் 2 விட வகுக்கலாம், எது வேணாலும் நான் ஒரு 5 வகுக்கிறேன், சீக்கிரமா முடிக்கலான்னு பாக்குறேன். 3, 4, 24, 6. அடுத்து ஒரு 3ஆல வகுப்போம். 1, 4, 8, 3, 24, 2, 3, 6. அடுத்து ஒரு 2ஆல வகுப்போம். 1, 2, 4, 1. அடுத்து ஒரு 2ஆல வகுப்போம். 1, 1, 2, 1. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கணும். 15, 2, 30, 32, 60, 62, 120. ஸோ ஆன்சர் 120 தான். அப்போ 120K. சாரி சார், மை மிஸ்டேக்னு டைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்க பண்ணுங்க. அதான் நான் சொல்றேன், இங்க நீங்க மிஸ்டேக் பண்ணுங்க, தப்பே கிடையாது. எக்ஸாம்பிளா பண்ணாம இருக்கிறோம்னா இங்க பண்ணணும். இல்ல நான் இங்க ஒர்க்கே பண்ண மாட்டேன், நீங்க போர்ட்ல பார்க்கதான் காப்பி பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாம்பிளா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஸோ 120K பிளஸ் மீதி எவ்வளோமா? 7. அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஜெனரல் ஃபார்மேட். இதுதான் பொதுவான எண். இதுல இருந்தா நமக்கு என்ன கேட்கறாங்களோ அந்த எண்ணை கண்டுபிடிக்க போறோம்.
இப்போ இதே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டா 127. ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு கேட்டாலே 127 தான். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேக்குறாங்க. இது எப்ப 4 டிஜிட் ஆகும்? கேக்கு 10 போட்டீங்கன்னா 1200 வந்துடும். கேக்கு 10 போட்டீங்கன்னா 1200 வந்துடும். சரியா? அப்போ கேக்கு 10 போட தேவையில்லை, 10 விட கம்மியா போடணும். 10 விட கம்மியாருன்னா நமக்கு இங்கதான் வாய்ப்பாடெல்லாம் தெரியணும். கேக்கு 8 போட்டீங்கன்னா 12 8 96. ஓ 96னா அப்பதான் கரெக்டா போகல. 9 போட்டீங்கன்னா 108. ஓ அப்போ 9 ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தெரியணும். இப்ப எனக்கு எப்படி 9 ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தெரிஞ்சது? நான் அப்ப சொன்ன மெத்தடு பிளஸ் வாய்ப்பாடு. 12 8 96 960 வருது, 3 டிஜிட் தான். ஆனா அதே நான் கேக்கு 9 போட்டீங்கன்னா 12 9 108. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சோ கேக்கு 9 போட போறேன். கேக்கு 9 போட்டீங்கன்னா 120 × 9 எவ்வளவு வரும்? 12 9. இதெல்லாம் வாய்ப்பாடா தெரியணும் உங்களுக்கு. 12 9 எப்படி சார் 108னா மனப்பாடமா தெரியணும் அதெல்லாம். அப்போ 108. அப்போ 1080 + 7. அப்ப ஆன்சர் என்னதுன்னா சூப்பரா போட்டிருக்கீங்க நீங்க நிறைய பேரு. 1087 தான் ஆன்சர். புரியுதுங்களா? செல்லா உங்களுக்கு வந்துருச்சா? 120 வச்சதுனால நீங்க 600 ஏதோ வச்சதுனாலதான் உங்களுக்கு பெருசா வந்தது. Yes, sir. Got it now. Thank you. எல்சியத்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? 5 table அடிக்கும்போது 20க்கு 5 10 சார் 20ன்னு போட்டேன் சார். 5 4 சார் 20க்கு. ஓகே ஓகே சரி ரைட். வரும் மிஸ்டேக்ஸ் வர்றது தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்டு த ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம பார்த்திருக்கோம் எல்லாத்துல ஒரே மீதியை பத்தி பேசியிருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் டைப்ல ஒரே மீதி தான் வரும் எந்த நம்பரை வகுக்கும் போது. அப்போ அந்த மீதி வித்தியாசமா வந்தா என்னது அப்படின்னா அதுதான் ரெண்டாவது டைப். சோ மீதி வித்தியாசமா வர்றது ரெண்டாவது டைப். அப்ப மீதி வித்தியாசமா வந்தா உடனே ஆன்சர் பண்ண முடியாது. அதுல ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனோட இருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் செகண்ட் டைப். சோ அதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே நம்பரை எடுத்துக்குவோம். இப்ப நான் ஒரு எண் கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணுங்கிற நம்பரை எந்த எண் இதை 6ஆலோ 8ஆலோ வகுத்தால் மீதி என்ன வரும் தெரியுமா? 6ஆல வகுத்தா மீதி 3 வரும், 8ஆல வகுத்தா மீதி 5 வரும். இப்படி இருந்தா அந்த நம்பர் என்ன? சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நம்பர் அந்த நம்பரை 6ஆல வகுத்தா, போன ப்ராப்ளத்துல பார்த்தோம் 6ஆல வகுத்தா 8ஆல வகுத்தா மீதியே வராதுன்னு சொன்னோம். இல்லைன்னா ஒரு ரெண்டுலயுமே மீதி வருதுன்னு சொன்னோம். இங்க அப்படி கிடையாது. ஒரு நம்பர் எண்ணு அதை 6ஆல வகுக்கும் போது மீதினா ரிமைண்டர் 3 வருது. அதே 8ஆல வகுத்தா 5 வருது. இதெல்லாம் மீதி. இந்த 6 8க்கு பேர் என்னதுன்னா டிவைசர், வகுக்கக்கூடிய எண். எண்ணுக்கு பேரு டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிவிடெண்ட்னா எதை வகுபடும் எண். இந்த வகுபடும் எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ போன தடவை அதேதான். அப்போ எண்ணை 6ஆல வகுத்தா மீதி 3 வரணும், 8ஆல வகுத்தா மீதி 5 வரணும். இது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால யோசிக்க முடியுதான்னு பாருங்க. ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. நிறைய நம்பர் இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொன்னா போதும். 21 சார். 27 தானே சார் வரணும்? ஏன்னா சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். நீங்க ஒருத்தவங்க 21 சொல்லிருக்கீங்க, ஒருத்தவங்க 20. எப்பவுமே சொல்லுங்க மேத்ஸ்ல. இப்போ ஒரு நம்பரை நான் ஆன்சர் கேட்டேன் சொன்னேன்னா நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம் அது கரெக்டா இல்லையான்ட்டு. இப்ப 21 எடுத்து பார்ப்போம். 21 6ஆல வகுத்தா மீதி 3 வருதா? ஆமா. 21 8ஆல வகுத்தா மீதி 5 வருதா? ஆமா. சரி, 27 எடுத்து பார்ப்போம். 27 6ஆல வகுத்தா மீதி 3 வருதா? ஆமா. அதே 27 8ஆல வகுத்தா மீதி எத்தனை வருது? 5 வருதா 4 வருதா? 4 தான் வரும். அப்ப 27 ஆன்சர் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? 21 தான் ஆன்சர். சரி, இது எப்படி சார் இதுல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதே மெத்தட் தான். பார்த்தோம்னா இதேதான். எல்சிஎம் ஆஃப்
6,8 into k. இங்க பாருங்க இப்படி எப்படி நம்ம கொடுப்பான், அந்த மீதி எப்படி வர்ற மாதிரி நம்பர் கொடுப்பான் தெரியுங்களா? அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். 6க்கு 3க்கு வித்தியாசம் என்ன? 3. 8க்கு 5க்கு வித்தியாசம் என்ன? 3. இது ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி கொடுத்தாதான் அந்த ப்ராப்ளமே போட முடியும். இதான் டைப் 2, இல்லைன்னா போட முடியாது. அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்குமே இருக்க 3 இருக்கு தெரியுங்களா? அதுதான் இங்க ஆர். அதை என்ன பண்ணணும்னா கழிக்கணும். அப்ப நார்மலா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த 3ங்கிற இந்த பொது வித்தியாசம் வருதுல அதுல கழிக்கணும். அப்போ நார்மலா பண்ற வித்தியாசம் இப்ப 6க்கு 8க்கு அப்ப இந்த பொதுவான நம்பர் என்ன தெரியுங்களா? 24k மைனஸ் 3. இதான் ஆன்சர். கேக்கு 1 போட்டா சின்ன நம்பர் கிடைக்கும். இப்ப இன்னொரு நம்பர் எனக்கு வேணும். ஆன்சர் என்ன? இப்ப 21 கரெக்டா இருக்கு. இன்னொரு நம்பர் வேணும். ஆன்சர் என்ன? 45 sir. 45. What is the smallest 3-digit number? 117. 117. ஏன்னா கேக்கு ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர்னா கேக்கு 5 போடணும். 5 போட்டீங்கன்னா 120 வரும். 120ல இருந்து 3 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 115. So this is, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுதான் டைப் 2. ஒரு எண்ணை, என்னங்கிறது அந்த எண்ணு தான் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அதை D1, D2, D3 வகுக்க மீதிகள் முறையே R1, R2 வரும். ஆனா ஒரு கண்டிஷனோட வரும். D1 மைனஸ் R1, D2 மைனஸ் R2 இது எல்லாம் சமமா இருக்கும். அது Rன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொதுவான எண் என்ன தெரியுமா? இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் D1, D2 எல்லாம் எடுத்துட்டு into K மைனஸ் R. இங்க மைனஸ்ங்கிறது முக்கியம். சோ முதல்ல தமிழ்ல எழுதுங்க. எழுதிட்டு இந்த கணக்கை போடுங்க. தமிழ்ல எழுதிட்டு இந்த கணக்கை போடுங்க. அது கீழே இருக்க கணக்கை டேக் டவுன் நோட்ஸ். ரொம்ப முக்கியம். எல்சிஎம் 2 டைப், மொத்தம் 4 டைப் தான். அதுல எல்சிஎம் 2 டைப், ஹெச்சிஎஃப் 2 டைப். இன்னைக்கு நம்ம பொறுமையா பாக்குறேன். இன்னைக்கு நம்ம எல்சிஎம் 2 டைப் மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு ஹெச்சிஎஃப் 2 டைப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கே நீங்க ரைட் டெஸ்ட் 4 டைப் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதலாம். இதை எழுதிக்கங்க. அடுத்த show you the இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க. What is the answer? யார் என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். What is R? 1 sir. பாருங்க, 4, 5, 6, 7ஆல வகுக்கும் போது மீதி என்ன வருது? ஒவ்வொன்றுக்கும் மீதி என்ன வருதுன்னு பாருங்க. 4ஆல வகுத்தா மீதி 3, 5ஆல வகுத்தா மீதி 4, 6ஆல வகுத்தா மீதி 5, 7ஆல வகுத்தா மீதி 6. அப்ப இதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இங்க சொல்ல போனா எல்லாமே 1ன்ற வித்தியாசம். அப்ப 6ங்கிறது 1. அப்ப நமக்கு தெரியும் LCM 4, 5, 6, 7 into K minus 1. LCM என்ன? LCM 4, 5, 6, 7. அப்படிதானே? 4, 5, 6, 7 into K minus 1. LCM எவ்வளவுங்க? கண்டுபிடிச்சீங்களா? 4க்கு 5க்கு 6க்கு 7க்கு LCM எவ்வளவு? 420. இதுலயே 2 பேர் வித்தியாசமா சொல்ற மாதிரி இருக்கே. 420k minus 1. என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 3-digit நம்பர்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஸ்மாலஸ்ட் இல்ல, லார்ஜஸ்ட், மிகப்பெரிய 3 இலக்க எண். சோ 1, இது 1 கேக்கு 1 போட்டா ஒரு 3 இலக்க எண் கிடைக்கும். 2 போட்டாலும் 3 இலக்க எண் கிடைக்கும். 3 போட்டீங்கன்னா 4 இலக்க எண்ணா மாறிடும். அப்போ லார்ஜஸ்ட் 3-digit நம்பர்னா கேக்கு என்ன போடணும்? 2 தான் போடணும். அப்போ கேக்கு 2 போட்டீங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னா 420 into 2, 840 minus 1. ஆன்சர் என்ன? 839 is the answer. 839 is the answer. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ 2 டைப் தான் எல்சிஎம்ல. டைப் 1 அப்படிங்கிறது என்ன பண்ணும்? டைப் 1ங்கிறது ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை D1, D2, D3 வகுத்தா ஒரே மீதி வரும். அந்த மீதி Rன்னு வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நம்பருக்குலாம், அந்த நம்பர் வகுக்கக்கூடிய நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுத்து பிளஸ் R. அதான் இங்கிலீஷ்ல. அடுத்து செகண்ட் டைப். ஒரு எண்ணை D1, D2, D3 வகுத்தா மீதிகள் வித்தியாசமா வரும். அங்க ஒரே மீதி வரும், இங்க மீதி வித்தியாசம். மீதிகள் வித்தியாசமாக வந்தாலும் வகுக்கக்கூடிய எண்ணுக்கும் மீதிக்கும் உள்ள இந்த வித்தியாசம் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கும்.
அது ஆர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எல்சிஎம் ஆஃப் த டிவைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு -R போட்டுரும். இது ஆங்கிலத்துல 3 டிஜிட் கேட்கறாங்களோ 2 டிஜிட் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். சில சமயம் ஸ்கொயர் நம்பர்னு கேட்பாங்க. ஸ்கொயர் நம்பர்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்சிஎம்ல வந்து ஸ்கொயர் நம்பர் வர்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது எப்படி சார் ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பாருங்க, ஸ்கொயர் நம்பர் எப்பவுமே ஒரு வர்க்க எண் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேர்ஸ்ல தான் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, 2 × 2 × 3 × 5 × 3 × 2 3 × 3 × 7 × 7 × 5 × 7 × 5 × 7. இந்த 2 நம்பர் எழுதியிருக்கேன்ல, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் கூட எழுதுறேன். 7 × 7 × 7 × 7 7 × 7 × 7 × 7. இதை ஏன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர், இது பின்றது ஒரு நம்பர், இது சிங்கிற ஒரு நம்பர். இதுல எதெல்லாம் வர்க்க எண்? வர்க்க எண்ணா சதுர எண், இங்கிலீஷ்ல ஸ்கொயர் நம்பர். இதுல எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்? இது எல்லாமே நம்பர் தான். இதுல எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் சொல்லுங்க. ஏயா பியா சியா இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கா அப்படின்னா பியும் சியும் தான் ஸ்கொயர் நம்பர். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ல இருக்கக்கூடிய வகுத்திகள்னு சொல்லக்கூடிய டிவைசர்ஸ் எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கணும். இப்ப ஏன் ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா 2க்கு ஜோடி இருக்கு, 3க்கு ஜோடி இருக்கு, இந்த 2க்கு ஜோடி இல்ல, 5க்கு ஜோடி இருக்கு, அதனால இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஆனா பில பாருங்க இதெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு பாருங்க, 5க்கு ஜோடி இங்க, 7க்கு ஜோடி இங்க, 7க்கு இங்க ஒரு ஜோடி, இங்க ஒரு ஜோடி. இப்போ அதனாலதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வர்க்க எண்ணா வர்க்க எண் இல்லையா, இது ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லையா? எப்பவுமே ஸ்கொயர் நம்பர்ல ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வகுத்து இதெல்லாம் நம்பர்ஸ் பிரைம் நம்பர்ஸா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம், அதோடைய பவர் எல்லாமே ஈவனா இருந்தா மட்டும்தான் அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது ஈவன் இல்லை. அப்போ இப்ப நான் இங்க சொல்லுங்க, இத ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா நான் மாத்தணும், இத ஒரு சதுர எண்ணா மாத்தணும்னா எந்த மிகச்சிறிய எண்ணால் இதை பெருக்கணும்? எந்த மிகச்சிறிய எண்ணால் இதை பெருக்கணும்? எவ்வளவுங்க? 7. வெரி குட். 7ஆல பெருக்குனா போதும். ஏன் மிகச்சிறிய எண்ணால் பெருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா 7ஆல பெருக்கினாலும் ஸ்கொயர் ஆகும், ஈவன் 7 × 4ஆல பெருக்கினாலும் ஸ்கொயர் ஆகும். ஏன்னா 4னா என்னது 2 2ன்னு போடுறேன். சோ மிகச்சிறிய எண்ணா 7 தான். எந்த எண்ணால் இது பெருக்கிறா வர்க்கம் ஆகும்னா ஏகப்பட்ட நம்பர் வச்சு பெருக்கலாம். இப்போ ஏங்கிற நம்பர் வந்து ஸ்கொயர் கிடையாது, இது வந்து வர்க்கம் இல்லை. இத வர்க்கம் ஆக்கணும். வர்க்கம் ஆக்குறதுனா எந்த மிகச்சிறிய நம்பரை வச்சு பெருக்கணும் சொல்லுங்க? எந்த மிகச்சிறிய நம்பரை வச்சு பெருக்கணும்? 5 × 2 இல்லனா 10. அதான் 5 and 2. சோ அத 10ஆல பெருக்கணும், 5ஆலையும் பெருக்கணும், ஏன்னா 5க்கு ஜோடி இல்ல, ஜோடி ஏற்படுத்தணும். 2க்கும் ஜோடி இல்ல, ஜோடி ஏற்படுத்தணும். அப்போ ஒரு 5 வேணும், ஒரு 2 வேணும். அப்ப 10ங்கிறதா மினிமம் நம்பர். இன்னும் நிறைய எந்த நம்பர் வச்சு பெருக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் 10 விட சின்ன நம்பர் வச்சு பெருக்கிறீங்கன்னா அது வர்க்கம் ஆகாது. சரிங்களா? இந்த கான்செப்டை வச்சு நம்ம போட வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, கொடுத்துருவாங்க 2 எண்களின் HCF. HCF என்னது? நீ ஓ வா. 2 எண்களின் HCF வந்து 7 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, 5 3 10 8 6 எது வேணாலும் இருக்கலாம். 2 எண்களின் HCF கொடுத்துட்டாங்கன்னா உடனே அந்த 2 எண் என்னன்றதை அடுத்த லைன்ல எழுதிடலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 2 எண்களின் HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 எண் என்னது? 2 எண்களின் மீப்போவா கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 எண் என்னது சொல்லுங்க யாராவது? 7x, 7y. கண்டிப்பா அந்த 2 எண்களும் 7ன் மடங்காகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், HCF வந்து கொடுத்திருக்க எண்களை எல்லாம் வகுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்திருக்க எண்கள் எல்லாம் HCF-ஓட மடங்காக இருக்கும். 7x and 7y. இப்படி 7x and 7yன்னு எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா
இந்த எக்ஸும் ஒய்யும் கோப்ரைமா இருக்கணும். இததான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். எல்சிஎத்துக்கு இது 3வது கிளாஸ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு கோப்ரைம்ன்றது சொல்லியிருந்தேன். கோப்ரைம்னா என்னது அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் வகுக்கக்கூடிய எண், பொதுவாக வகுக்கக்கூடிய எண் ஒன்னாகத்தான் இருக்கணும். 2 எண்கள் எப்ப கோப்ரைம்னு சொல்லுவீங்கன்னா அது ஹெச்சிஎஃப் ஒன்னா இருக்கும். அப்ப எக்ஸும் ஒய்யும் கோப்ரைம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா சொல்லணும். இப்படி இருந்துச்சுன்னா 7x 7y எக்ஸும் ஒய்யும் கோப்ரைமா தான் இருந்தாகணும். கோப்ரைம்னா அது இப்ப 5,7ங்கிறது கோப்ரைம், 5,9ங்கிறது கோப்ரைம். ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டையுமே அடிக்க முடியாத மாதிரி இருக்கணும். 5/9 எழுதுனேன்னா அடிக்கக்கூடாது, 5/7 அடிக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் கோப்ரைம் சார்பகா எண்கள். இதை பார்த்துட்டோம். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எழுதிக்கங்க கொஸ்டின் நான் சொல்ல 2 எண்களின் மீப்போவா 7. The HCF of 2 numbers is 7. The HCF of 2 numbers is 7. 2 எண்களின் மீப்போவா 7. The HCF of 2 numbers is 7. அவைகளின் கூடுதல், அதாவது அந்த 2 எண்களின் கூடுதல், அந்த 2 எண்களின் கூடுதல் 84. அந்த 2 எண்களின் கூடுதல் 84 எனில் எத்தனை ஜோடி எண்கள் உள்ளன? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்விரு எண்களின் கூடுதல் 84 எனில் இதை போல் எத்தனை ஜோடி எண்கள் உள்ளன? The HCF of 2 number is 7. Their sum is equal to 84. How many pairs of numbers are there? How many pairs of such numbers are there? How many pairs of such numbers are there? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் இதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மெத்தடும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட். பின்னாடி இதை நீங்க இதுல பாக்குறவங்க, ரெக்கார்டிங்ல பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கீழே டெஸ்கிரிப்ஷன்லயே வந்து டெஸ்டோட லிங்க் இருக்கும். இந்த ஆன்லைன்குரிய இந்த டெஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எடுக்கணும். இதுவும் அடுத்த ஹெச்சிஎஃப் டைப் 2 பார்த்த பின்னாடி பார்த்த மாடலை வச்சு மட்டும்தான் டெஸ்ட். 10 கொஸ்டின்ஸ்னா 10க்கு 10க்கு 10 எடுக்கணும். குறைஞ்சபட்சம் 8வது எடுக்கணும். சரி, இப்போ இது எப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நம்பர் என்ன 7x, இன்னொரு நம்பர் என்ன 7y. ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்து 7 அப்படிதான் எடுத்துக்கணும். அதுல எக்ஸ் ஒய்ங்கிறது கண்டிப்பா என்ன தெரியணும், எக்ஸ் ஒய்ங்கிறது கோப்ரைமா இருக்கணும். கோப்ரைம்னா சார்பகா எண்கள். சார்பகா எண்களா என்னது, எக்ஸையும் ஒய்யையும் வகுக்கக்கூடிய எண் எதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண் 1 தவிர வேற எதுவே இருக்கக்கூடாது. சரி, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. வாட் இஸ் 7x + 7y? 7x + 7yங்கிறது 84. 7x + 7y 84 அப்படின்னா அடுத்து நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இதன் என்னது, எக்ஸ் ஒய்யும் கோப்ரைம்ங்கிறது உங்க எப்பவுமே இருக்கணும். அதை நீங்க மறக்கவே கூடாது. அப்போ 7 வெளியே எடுத்துட்டீங்கன்னா x + y = 84. அப்போ x + y 7 அடிச்சிட்டீங்கன்னா 12 84. அப்ப x + y 84. ஆனா x y எப்படி இருக்கணும், கோப்ரைமாக இருக்கணும், சார்பகா எண்களாக இருக்கணும். அது உங்களுக்கு பெரிய எக்ஸும் ஒய்யும் கோப்ரைம் சார்பகா எண்கள். சரி, இப்ப பாருங்க எத்தனை ஜோடி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 12. அப்போ எக்ஸ் ஒய்யும் கூட்டினா 12னா எப்படி நம்பரா இருக்கலாம், 1,11 இருக்கலாம், 2,10 இருக்கலாம், 3,9 இருக்கலாம், 4,8 இருக்கலாம். புரியுதா? இதுல எதை கூட்டினீங்கன்னா 12 வரும். அடுத்து 5,7 இருக்கலாம், அடுத்து 6,6 இருக்கலாம். அடுத்து நீங்க 7,5ன்னு சொல்லக்கூடாது. அதுதான் இந்த 5 7 இவ்வளவுதான். இதுல எத்தனை ஜோடி எண்கள்னு பார்க்கணும். எத்தனை ஜோடினா எத்தனை நம்பருக்கு வந்து கோப்ரைம்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சோ கோப்ரைமை டிக் பண்ணுங்க. அந்த டிக் எத்தனைங்கிறத ஆன்சர். அத்தனை ஜோடி எண்கள் இருக்கிறது. இப்போ 1,11 கோப்ரைம் அப்படின்னா என்னது, 1ஐயும் 11ஐயும் வரக்கூடிய நம்பரே இல்லைல்ல. அதனால அப்போ 1,11 அந்த நம்பர் என்ன தெரியுமா, நமக்கு தெரியும். அந்த நம்பர் 7x 7y. அப்போ ஒரு நம்பர் 7, இன்னொரு நம்பர் 77. இதுக்குதான் HCF 7 வரும். கூட்டினீங்கன்னா 84 வரும்னு அர்த்தம். சரி, அடுத்து 2 10 எடுக்கிறோமா அப்படின்னா 2 10 வராது. இது கோப்ரைம் கிடையாது.
3 9 கோப்ரைம் கிடையாது. 3 2 3 வகுக்கும், இது 2 2 வகுக்கும். 4 8 வராது, இது 2 2 வகுக்கும். 5 7 வரும், 6 6 வகுக்காது. அப்ப எத்தனை ஜோடி தான் இருக்கு அப்படின்னா 2 2 ஜோடி தான் இருக்கு. அந்த எண்கள் எதுனா ஒன்னு 7, 17, இன்னொன்னு வந்து 7 into 5 35, 7 into 7 49. இதே நான் 2 10 வராதுங்கிறதுக்கு இப்பயே பாத்துங்க. ஏன் வராது சார் அப்படின்னா எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 10 போட்டீங்கன்னா ஒரு நம்பர் 7 2 14, இன்னொரு நம்பர் என்னது 7 10 70, கூட்டினா 84 வருது. கரெக்ட். இது 2 HCF வந்து 7ஆன்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. இது 2க்கு HCF என்ன வந்துடும்? இது 2க்கு HCF வந்து 14 ஆயிடும். அப்ப கொடுத்துட்டு கண்டிஷன்ஸே வரல. அதனாலதான் இந்த கோப்ரைம் அப்படிங்கிறதுல எத்தனை ஜோடி இருக்குன்னு பாக்கணும். அதே மாதிரிதான் மத்தது இந்த 3 9 4 8 போட்டு பாத்தீங்கன்னாலும் வராது. 6 6 போட்டு பாத்தீங்கன்னாலும் வராது. 6 6னா என்னது 7 6 7 42, 42. அந்த 2 நம்பரை 42 42 வச்சுக்கிறீங்கன்னா கூட்டினா 84 வருது. கரெக்ட். ஆனா இது 2 HCF என்னது 42 வரக்கூடாது இல்ல, 7 தானே HCF வரணும். therefore 2 2 ஜோடிகள் தான் உள்ளன. புரிகிறதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். நாளை HCF டைப் 2 1, HCF டைப்ல 2 டைப் இருக்குல்ல, 1 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒரு டைப் ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து யூஆர் அபவுட் ரைட் டெஸ்ட். நாளைக்கு உண்டு, சேம் டைம் 8 PM சண்டே. தேங்க்யூ. Thank you, sir.